மட்டன் பெப்பர் சுக்கா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணலாமா? ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனில் மஞ்சள் தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எடுத்து வச்சிருக்க மட்டன், தக்காளி, வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இது செய்யறதுக்காக மசாலா எதுவும் அரைக்க போகிறது இல்லை. மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி எடுத்திருக்கேன், ஏன்னா ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுனால. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், குயிக்காக பண்ணிடலாம்.